அப்பேற்பட்ட அந்த பட்டேல் இந்த வந்திருக்கிற அத்தனை ரெஃப்யூஜிஸையும் உள்ளுக்குள்ள டெல்லிக்குள்ள வராங்க, இவங்களை என்ன பண்ற லட்சக்கணக்கில். அதனால என்ன பண்ணாரு, டெம்பரரி அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ற வரைக்கும் எல்லாரையும் அந்த ஊர்ல இருக்கிற மசூதிகள், அக்பர் மசூதி, அவுரங்கசீப் கட்டின மசூதி, இப்ப ஏகப்பட்ட மசூதிகள்லாம் காலியா கிடந்தது. எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. நமாஸ் நடக்காது, முஸ்லிம்கள் பயன்படுத்தவில்லை. ஆனால் காலி கட்டடங்கள், அந்த கட்டடத்துல தங்க வைக்கலான்ட்டு. ஏன்னா குளிர். 47 ஆகஸ்ட்ல நமக்கு நாடு விடுதலை பெறுகிறது. இந்த அகதிகள் வருகிற நாள் எப்ப, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே வைக்கிறதுக்கான இடம் கொடுக்க முடியல, வீடு கட்டி கொடுக்க முடியல. அப்படி வீடு கட்டி கொடுக்க முடியாதனால அவர்களை எல்லாம் இந்த இடத்துல இந்த மசூதிகளை தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணார். மசூதிகளை போய் தங்கினாங்க. ஒரு 55 கோடி ரூபாய் நம்ம ரெண்டு தேசமும் பிரிகிற போது பாகிஸ்தானுக்கு பாரதம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் ஆயிற்று. இந்த 55 கோடி ரூபாயும் கொடுக்காம நிறுத்தி வச்சார் பட்டேல். இப்ப கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணார். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லீம் எல்லாம் போய் காந்திஜி கிட்ட என்ன சொன்னா, இங்க பாருங்க, எல்லா இந்துக்களையும் எங்கள் மசூதிகளில் குடியேற்றி இருக்கிறார் பட்டேல், நாசப்படுத்துகிறார், எங்களுடைய புனிதமான மசூதிகளை பாழாக்கி கொண்டு இருக்கிறார், காபீர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன சொல்லணும், ஏன்பா மனிதாபிமானம் ஒண்ணு கிடையாதா? அவங்க எல்லாம் குளிர துடிக்கிறான், வெளியில வைக்க முடியாது, அதனால அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்க போறான், வீடு கட்டினா போயிட போறான், அவன் நிரந்தரமா அங்க குடியிருக்க போறான். அது மட்டும் இல்ல, அது நமாஸ் பண்ற இடமே இல்லையே, அது மசூதியே இல்லையே, அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே தானே இருக்கு. நேத்திக்கு நீ நமாஸ் பண்ணியா, முந்தானத்துக்கு நமாஸ் பண்ணியா, இல்லையே. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். இவர் உடனே பட்டேல கூப்பிட்டு, ஆமா எல்லா இந்துக்களையும் நீ மசூதியா குடி வச்சிருக்க. ஆமான்னார். ஏன் அப்படி பண்ண, அது மசூதிகளுக்கு இன்சல்ட் இல்லையா அப்படின்னார். இல்ல இல்ல, அதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு, வேக்கன்ட் பிளேஸ், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, 4 பக்கமும் சுவர் இருக்கு, மேல கூரை இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, அதனால குளிர்ல தாங்காம இவங்க எல்லாம் உள்ள இருக்க முடியும். அப்படின்னால பேசாம விட்டுருங்க அப்படின்னார். நோ, நாளை சாயங்காலத்துக்குள்ள அத்தனை இந்துக்களும் எல்லா மசூதிகளை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி நீ செய்யலைன்னா சாகுமுறை உண்ணாவிரதம். ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, 55 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலையாம, நம்முடைய தார்மீக கடமையில இருந்து நீ வழுவறன்னு நினைக்கிறேன். இவர் சொன்னார், நான் ஒத்துட்டு இருக்கேன், 55 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாத, நான் நிச்சயமா கொடுப்பேன், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். ஏன் இப்ப கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு உடனடியான செலவு இந்த அகதிகளுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறது, எனக்கு அதுக்கு பணம் வேணும். எங்க இந்துக்கள் இத்தனை பேர் வந்திருக்கான், அவனுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறது, அந்த வேலைக்கு பணம் செலவழிப்பேனா, இல்ல பாகிஸ்தானுக்கு தூக்கி 55 கோடி ரூபாய் இப்ப கொடுப்பேனா? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இப்ப 55 கோடி ரூபாய் அவன் கையில கொடுத்தேன்னா அவன் காஷ்மீருக்குள்ள படையெடுத்து வந்திருக்கான். அப்ப காஷ்மீர் படையெடுப்பு நடந்துருச்சு 1947 அக்டோபர்ல. அதனால அவர் சொன்னார், இப்ப படையெடுத்து வந்திருக்கான், நான் இப்ப பணத்தை கொடுத்தேன்னா அவன் இந்த பணத்தை பயன்படுத்தி காஷ்மீர் முழுக்க கேப்சர் பண்ணுவான், அதனால அவன் ஆர்மிக்கு பணம் செலவழிப்பான், அதனால இந்த நேரத்தில் கொடுக்க மாட்டேன், எப்ப கொடுக்கணும் எனக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. உடனே காந்திஜி 55 கோடி ரூபாய் நாளை சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும், முஸ்லீம்கள் இந்துக்கள் அத்தனை பேரையும் மசூதிகள் இருந்து வெளியேற்றணும், இது நடக்கலைன்னா சாகுமுறை உண்ணாவிரதம். சாகுமுறை உண்ணாவிரதம் பட்டேல் என்ன செய்ய முடியும்? சாகுமுறை உண்ணாவிரதம், மகாத்மாஜி சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார்னு செய்தி போனோடனே வேற வழி இல்லாம இவர் சாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக மறுநாள் மாலைக்குள்ளாக எல்லா இந்துக்களையும் எல்லா மசூதிகளில் இருந்தும் வெளியேற்றினார் பட்டேல். அப்படி வெளியேற்றுகிற போது ஒரு பிடிஐ நிருபர் அவன் எழுதியிருக்கான், அவன் அந்த ஊர்ல இருந்தானா, அவன் அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டிங் எடுக்கிறான். அவன் ஒரு புக் எழுதியிருக்கான் பிற்காலத்துல, மதர் தே பிட்ரேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். மதர் தே பிட்ரேட் யூ அப்படின்னு லீடர்ஸ் பத்தி எல்லாரையும் பத்தி எழுதியிருக்கான். அதுல எழுதியிருக்கான், நான் இந்த மாதிரி போனேன், அப்ப ஒரு மசூதியில ஒரு பெண்மணி, அவ குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல், அவ என்ன கெஞ்சினா அந்த போலீஸ்காரங்கிட்ட அங்க இருக்கிறவங்க கிட்டலாம், ஐயா என்ன இப்ப உடனே வெளியில துரத்தாதீங்க, ஏற்கனவே வெளியில குளிரு, என் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல், நான் வெளியில போனா குழந்தை செத்துரும், அதனால இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இந்த இடத்துல குளிர் இல்லாம இருக்கு, அதனால இந்த இடத்துல இருக்கேன், ஒரு வாரம் அவ்வளவுதான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது, அதுக்குள்ள குணமாயிடும், குணமான உடனே நான் வெளியில போயிடுறேங்கிறாளாம். உடனே போலீஸ்காரன் அது கன்வின்ஸ் ஆகி he conveys it to காந்திஜி. அதாவது இந்த ஏரியாவில் எத்தனை பேர் காலி பண்ணி எல்லா மசூதி காலி ஆயிடுச்சான்னு கேட்டே இருக்காரு இவரு. அப்படி காலி ஆயிடுச்சான்னு கேட்டோன்னே இந்த ஒரு மசூதியில ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை, அது மட்டும் இருக்கு, அவங்கள மட்டும் இப்ப விட வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு காலி பண்றேங்கிறாங்க, அதனால பாக்கி எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். உடனே காலி ஆகணும், நிமோனியா காய்ச்சலா அதுங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல, மசூதியில இருக்கக்கூடிய எந்த ஹிந்துவும் அங்க இருக்கக்கூடாது, வெளியில வரணும் அப்படிங்கிற இருவர். அவன் எழுதுறான், அந்த பிடிஐ நிருபர் எழுதியிருக்கான், அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன், அவங்க பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள், 2 நாள்ல அந்த குழந்தை இறந்து போயிற்று, நான் அதுக்கும் பார்த்தேன், என் சாட்சி, இவரையா நீங்கள் மகாத்மா என்று சொல்கிறீர்கள்? அவன் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்னன்னா, இவரையா நீங்கள் மகாத்மா என்று சொல்கிறீர்கள் சொல்லி அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கான். இந்த காந்தி செய்த மிகப்பெரிய கொடுமையை நான் நேரில் பார்த்தேங்கிறான். இப்ப 55 கோடியும் கொடுத்தாச்சு, எல்லா இந்துக்களையும் மசூதிகள் இருந்து காலி பண்ணியாச்சு. அப்பதான் கோட்சே முடிவெடுத்தான், இனிமே இந்த ஆள் உயிரோடு இருக்கக்கூடாது,
என்ன கோட்ஸே கடைசியா சொல்றான், வாட் ப்ராம்ப்டட் யூ டு கில் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு சொல்றான், கடைசியா அவர் செஞ்ச 2 வேலை, 55 கோடி ரூபாய் கொடுன்னு பட்டேல கம்பல் பண்ணது, 2வது எல்லா மசூதிகளில் இருக்கிற இந்துக்களை வெளியில் தூக்கி போட்டது, 3வது ஹைதராபாத் மீது படையெடுக்க கூடாதுன்னு சொன்னது. இந்த 3 காரணத்தினாலதான் அவர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் கோர்ட்ல சொல்றான், ஐயா நான் மட்டும் இன்னைக்கு காந்தியை கொல்லலைன்னாக்க இன்னைக்கு பட்டேல் ஹைதராபாத்துக்குள்ள படையெடுத்து போய் ஹைதராபாத் நம்மோட சேர்த்திருக்க முடியாது. ஹைதராபாத் தனி நாடாக மாறி இருக்கும். அதனால ஒரு சின்ன ப்ராவின்ஸ் ஹைதராபாத் அதை பாரதத்தோடு இணைச்ச பெருமை எனக்கு தான் சேரும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன இடத்தையாவது நம்ம தேசத்தோடு இணைப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேனே என்று சொல்லி. ஆகவே காந்தி உயிரோடு இருந்திருந்தால் பட்டேல் இந்த முடிவை எடுத்திருக்க முடியாது.